இன்றைக்கி திருவாரூர் சுபா சமையல் வீட்டில் பிரண்டை சாதம் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக வளர்த்த பிரண்டைங்க இது. நல்லா பிஞ்சு பிரண்டையாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல பிரண்டையை. இது சாதம் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்குங்க. பொடியாக கட் பண்ணணும். பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அருவாமனையில் பிரண்டையை கட் பண்ணதுக்கப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாம். பாருங்கள், பிரண்டையை எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன்னு. அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம். பிரண்டை சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளை பிரண்டை சாதம் செய்யும்போது சொல்கிறேன். வாங்க பிரண்டை சாதம் செய்ய சிக்கனுக்கு போகலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அடுத்தது விதமல்லியும் 5 மிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். செவந்தோன்னு எடுத்துடணும். செவந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துட்டாலே போதும். கடலைப்பருப்பு வரும்படும் போதே மிளகு ஜீரகமும் அரை டீஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கணும். அது கூடவே 4-5 கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதே கடாயில் 1 கரண்டி எண்ணெய் போட்டு கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். கடுகு பொரியும் போது 2 காஞ்ச மிளகாய், பெருங்காய பவுடர், 1 கொத்து கருவேப்பிலை. அடுத்தது இஞ்சி 1 துண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 5 பல் கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும். அது கூட பொடியாக கட் பண்ண பிரண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம். இது வரைக்கும் பிரண்டையில் சாதம் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. பிரண்டை நல்லா சுருண்டு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து பொடியை நுணுக்கி எடுத்துக்கலாம். பொடியோட வாசனை செமையாக இருக்குங்க. பிரண்டை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சாதத்தை சேர்த்துடலாம். அடுத்தது பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக தூவிடலாங்க சாதத்தில். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? உங்களுக்கு கை காலில் குடைச்சல் இருந்துச்சுன்னா உடனே இந்த சாதம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே போட்ட வீடியோவில் பிரண்டையில் தொக்கு போட்டிருக்கேன், துவையெல்லாம் போட்டிருக்கேன். இது சாதங்க, என்னோடய ஐடியா தான் அது. நமக்கு உடம்புக்கு என்ன ஹெல்த் வேணுமோ அதுக்கு இது மாதிரி புதுசாக ஐடியா பண்ணி சாப்பிட்ணுங்க. உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லதுங்க. சாதத்தில் பிரண்டை இருக்கிறதே தெரியல பாருங்கள், அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணுங்க. அப்போ தான் சாதத்தோடு செட் ஆகும். நல்லா சுருங்கி வரணும் வதக்கும் போதும்.
அந்தளவுக்கு பக்குவமாக செஞ்சால் தாங்க சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையல் தாங்க. கடைசியாக அரை மூடி லெமன் சாறு புளிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க பிரண்டை சாதம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு கிளறு கடையெல்லாம் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சாச்சுங்க பிரண்டை சாதம். நம்ம உடம்புல ஒரு பிரட்டி போடுங்க, அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.